வெல்கம்ஸ் டு ஆண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயட்ரபாளையம் ஆற்றுக்கு போகிறோம். அங்கே வந்து மீன் எல்லாமே இருக்கும். வாங்க ஜாலியாக அங்கே போய் ஃபன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வரலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் வந்துட்டு பொங்கல் ஃபெஸ்டிவலுங்கிறதுனால போட்டி நடத்திட்டு இருந்தாங்க, ரன்னிங் ரேஸு. அதை அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வந்தோம். உங்கள் ஊர்ல எல்லாம் போட்டி நடத்தியிருப்பாங்க, நடத்துனாங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லார் முகத்துலேயும் வந்துட்டு ஒரு புன்னகையோட எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்பி ஜேடர்பாளையம் ஆற்றுக்கு வந்தாச்சு. டேம் சைடு வந்து விடல, பூட்டி வச்சுருந்தாங்க. இது ஆற்றுக்கிட்ட தான் விடுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஆற்றுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம். அப்போலாம் வந்துட்டு நல்லா மீன் நிறைய இருந்துச்சு. ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தனால மீன் இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணி நிறையா அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறனால நம்ம மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் குட்டி குட்டி மீனாக தான், வலையில மாட்டுற மீன் தான் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், மீன் கொத்தி வந்து அப்படியே மீன் வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டி. ஒருத்தவங்க வந்துட்டு அப்படியே ஒரு 7 கிலோவோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. வேற மீன் கெண்டை மீன் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜிலேபி தான் கேட்டிருந்தோம். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. பாருங்க, மீன் அவ்வளோக்கா இல்லை. இங்கே ஆற்றுக்கிட்ட இல்லை, டேமுக்கிட்ட வேணால் இருக்குது. அங்கே போய் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க அப்பாவும் அண்ணாவும். மீன்லாம் குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. சரியா இல்லை. தண்ணி வேணால் நல்லா ஓடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளியராக இருக்குது தண்ணி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மா தண்ணிக்குள்ளே இறங்கல, நாங்கள் தான் இறங்கி செம்ம ஆட்டம். டேமுக்கிட்ட போய் செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்பி வந்துட்டோம். சாப்பாடு கொண்டு போயிருந்தோம். அப்புறம் அங்கே மீன் வறுத்து கொடுத்தாங்க, குழம்பு செஞ்சு கொடுத்தாங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜேடர்பாளையம் ஆற்றுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயே மீன் எடுத்து செய்ய கொடுத்தோம். அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு இடம்லாம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதனால் சாப்பிட்டு வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஒரு குளியலை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு எண்டிங் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்.